ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து கேவைசி பண்ணால் மட்டும்தான் சேலரி வந்து வித்ட்ரா பண்ண முடியும் எல்லாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கேவைசி பண்ணுறப்ப கேனாட் ஃபிட்ச் பேன் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் பேன் கார்டு இன்ஃபோ அப்படின்னு ஒரு எரர் வரும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ரீசன்ஸ் ஒன்று, பேன் கார்டை வந்து நீங்கள் கிளாரிட்டியே இல்லாமல் அப்லோட் பண்ணுறது. கேமரா லென்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் நேரத்தில் யாரும் ஃபோட்டோ எடுக்காமல் பகல் நேரத்தில் வந்துட்டு ஃபோனை வந்து நல்ல வெளிச்சமான இடத்துல உங்கள் பேன் கார்டை வச்சு நீங்கள் கிளியரான ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேனாட் ஃபிட்ச்ங்கிற இந்த இஷ்யூ வராமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சிலரில் என்ன பண்ணுறீங்கன்னா, பேன் கார்டு ஃபிசிக்கல் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஃபிசிக்கல் கார்டு அப்படிங்கிறது பிளாஸ்டிக் கார்டு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கார்டு அது மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக பிச்சிங் ஆகும். யாராவது இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த இது பண்ணி வச்சுருப்பாங்க, இன்னொரு ஃபோனை அப்படியே அதில் வச்சுருக்க பேன் கார்டை இதில் அப்படியே ஸ்கேன் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இது ஜெராக்ஸ் எடுத்து வச்சதை வந்துட்டு ஜெராக்ஸ் பேப்பரில் இருக்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. கையில் பேன் கார்டை எடுத்து தரையில் வச்சு அதை கிளியரான ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பிச்சிங் இஷ்யூ வந்து வராமல் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது பிச்சிங் வந்துச்சுன்னா கிளாரிட்டியான பிக்கில் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். மேபி உங்கள் ஃபோனில் கேமரா ரொம்ப மட்டமாக இருந்துச்சு, ஒரு சுத்தமாக தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா வேறு ஃபோனில் லாகின் பண்ணி அது மூலமாக கேவைசி முடிச்சதுக்கப்புறம் அதை லாக் அவுட் பண்ணிட்டு உங்கள் ஃபோனில் போட்டுக்கங்க. இப்படி தான் வந்து கேவைசி கம்ப்ளீட் பண்ணணும். பிச்சிங் ஏரரை வந்து தடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.